இதை போல காரசாரமான முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முட்டை மசாலா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை மசாலா வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பழுத்த தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் 6 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் எடுத்துருங்க. கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்க. இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பட்டர் ரெண்டும் சேர்ந்து சூடானதுக்கப்புறம் 3 கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டை, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஸ்டார் பூ ஒரு அரை பீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா டீப்பாக நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளியோட பச்சை வாசனை, கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதாவது பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த முட்டை மசாலா ரொம்பவே நல்லா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் இது. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கப்பால் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. அதே போல் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகிறதுனால ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டக்குன்னு இறுக்கிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு, பார்க்கலாம். அப்படியே விடாதீங்க, நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. நல்லா எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதே போல் நம்ம சேர்த்துருக்க தண்ணி ஓரளவுக்கு சுண்டி இருக்கு பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸோட போட்டு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். கொஞ்சமாக வெல்லம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஷ்டப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அதே போல் நல்லா மணமாக இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி நீங்கள் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இதை ஒரு பீஸாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க. முட்டை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். பாருங்கம்மா, 1 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பும் போது பார்த்து திருப்புங்க. இந்த அளவுக்கு திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்பவே நல்ல டேஸ்டான முட்டை மசாலா ரெடி. இதை போல் ஒரு முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அடாடாடா அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு மேல் தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே இருக்க மஞ்சள் கருவை நம்ம எடுத்துடலாம். லைட்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். இதை போல் எடுத்துருங்க. இதை போல் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க. இதை அப்படியே வச்சுடுங்க. இதே போல் ஒரு முட்டையிலையும் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக எடுத்துருங்க. இப்போ வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக இருக்குனது இதையும் சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம்.
இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும். அது வரலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். இது கலருக்காக தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். காரம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைங்க. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. சூடான ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா இழுத்துடுச்சு. அதே போல் வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக இருக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது 2 சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை கருவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மஞ்சள் கருவு வந்து லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். இப்போயே சேர்த்துட்டோமா உடஞ்சிடும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முட்டையும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா இருக்குது பாருங்கள். இது கூடவே நம்ம மஞ்சள் கருவு சேர்த்துடலாம். மஞ்சள் கருவு சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டாலே போதும், இல்லைன்னா வந்து முட்டை உடையும். கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா ரெடி.